மேற்காசிய போர் எதிரொலியாக தமிழ்நாட்டில் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். $4500 $5000ன்றாங்க. அதுக்குள்ளே சரி காசு ரெடி பண்ணிட்டு நம்ம போய் வாங்கலாம் போது சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. போன வாரம் வாங்கினேன், அப்போ $1500 இருந்துச்சு. இப்போ சிலிண்டர் கேட்டால் $4500 $5000 சொல்றாங்க. அதுவே கிடைக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. புக் பண்ணா 25 நாள் கரண்ட்ஸ் தான் வரும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு இந்த கடை இதெல்லாம் வந்து கேஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதனால பொழப்பு நாசம் ஆகுது, எல்லாமே போகுது. இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சிலிண்டர் கொடுத்துட்டு பணம் கொடுக்குறோம், புக் பண்ணுங்கன்னா புக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. வண்டி வர வாங்கிக்கங்கிறாங்க, வண்டிக்கார கேட்டால் தர மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய கடைங்களுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 2 சிலிண்டரு 3 சிலிண்டர் அதை மாதிரி ரெகுலராக எடுக்கிற கடைங்களுக்கு மட்டும் இப்போ சப்ளை பண்ணுறாங்க. நாங்களாம் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எடுக்கிற சிலிண்டர் எங்களுக்கு சப்ளை பண்ணுறதே கிடையாது. ஃபுல்லுமே விறகு தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமருக்கு மக்களுக்கு தேவையான ஒரு ஐட்டமே கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்தோம்னா அந்த விறகுல தான் இது பண்ணுறது. கடை ஃபுல்லுமே புகை தான். ரெடி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான விறகு கிடைக்கிறது இந்த ஏரியாவில் தட்டுப்பாடு தான். ஏன்னா மரங்கள் வந்து அதிகமாக இந்த பக்கம் கிடையாது. அதை வெட்டி இருந்த விறகு கடையும் இந்த பக்கம் அதிகம் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா விறகு வச்சு சமைக்கிற அளவுக்கும் இந்த திருவையாறு பகுதியில் அதிகமான கடைகள் இல்லை. இப்போ எங்கள்கிட்ட வந்து வெரைட்டி வந்து ஒரு 6-7 வெரைட்டி வச்சுருப்போம். இப்போ கேஸ் தட்டுப்பாடுனால விறகுல செய்கிறதுனால எங்களால் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண முடியல. முதல்ல வந்து சூடு பண்ணிகிட்டே இருப்போம், சூடாகவே இருக்கும். இப்போ சூடாக கொடுக்க முடியறது இல்லை மக்களுக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் குறையுது. 4-5 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கடையில. அவங்களுக்கே எங்களால வந்து ஒன்றும் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து எங்களால செய்ய முடியல. ஹோட்டல்ல வந்து 10 பேருக்கு நாங்க வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க சுழற்சி முறையில கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு. 5 பேர் 4 பேருக்கு தான் கொடுக்குறோம். இதனால எங்களை நம்பி வந்து வாழ்வாதாரத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப எதுவுமே செய்ய முடியல. சிக்கன் மசாலா, பெப்பர் சிக்கன், அது மாதிரி சைனீஸ் ஐட்டம் அதிகமா கேஸ்லாம் பயன்படுத்தணும். அதனால இப்போ அதெல்லாம் ரொம்ப கொடுக்க முடியல, சிரமமா இருக்கு. அதாவது அது வந்து விறகுல செய்ய முடியாது, கேஸ் அடுப்புல மட்டும்தான் அதை செய்ய முடியும். விறகுல செய்யறது சாத்தியம் இல்லை. அதனால விறகுனால என்ன செய்ய முடியும், மீன் வகை ஐட்டங்கள் கொடுக்க முடியுது. அப்புறம் மற்ற சாப்பாடு வகைகள். விறகு அடுப்புனால என்னென்ன செய்ய முடியுமோ அதை மாதிரி தான் இப்போதைக்கு கொடுக்க முடியுது. ஒரு நேரம் தான் சமைக்கிறோம், 2 நேரமும் முதல் சமைப்பான். இப்போ பதிஞ்சாலே வருதே இல்லை, லோடே வரலமா அப்படின்றாங்க. நிறைய டீ வந்து இஞ்சி டீ போடுறது இல்லை, வெறும் சாதா டீ மட்டும்தான் போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கோம். பலகாரமும் போட முடியல. இப்போ இல்லை, நிறைய பலகாரங்கள்லாம் நிப்பாட்டிட்டு இப்போ அதனால எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலையும் எங்களுக்கு ரொம்ப கெட்டு போகுது. இந்த ஒரு வாரமாகவே பாமாயில் ரேட் ரொம்ப கூடுதலாகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இன்னைக்கு கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. நாங்கள் வச்சிருந்த இருப்பு சிலிண்டரு முடிஞ்சு வச்சு இன்னைக்கோட. இப்போ புதுசாக நம்பரு, அந்த புக்கிங் நம்பர் கொடுக்குறாங்க. அதை படிக்கிறவங்க தெரிஞ்சு எடுத்துருவாங்க. படிக்காத பாமர மக்கள் என்ன செய்வாங்க,